மதுரை செல்லூரில் ஜேசிபி வாகனத்தை ஓட்டிய 17 வயது சிறுவன் சாலையில் நின்ற 25க்கும் மேற்பட்ட வாகனங்களை சேதப்படுத்தி இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை செல்லூர் பகுதியில் இன்று அதிகாலை ஜேசிபி வாகனத்தை எடுத்து சென்று ஒரு சிறுவன் வீடுகள் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ, கார், பைக் என 25க்கும் மேற்பட்ட வாகனத்தை உடைத்து நிறுத்திய சம்பவம் அப்பகுதியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சிறுவனை பிடித்து காவல்துறையினரும் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த சிறுவன் சிசிடிவி வாகனத்தை இயக்கி விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி உள்ளது. மதுரை மாநகர் செல்லூரை சேர்ந்த 17 வயது சிறுவன் இன்று அதிகாலை செல்லூர் 50 அடி ரோட்டில் காலி மனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி வாகனத்தை எடுத்து சென்று கண்மாக்கரை சாலை வரை சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பகுதியில் நிறுத்தி வீடுகளின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சேராட்டோக்கள், பைக்குகள், கார் என 25க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தினார். இதில் வாகனங்கள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கக்கூடிய நிலையில அங்கு வாழ்வாதாரத்தை இழந்து அப்பகுதி மக்களும் தவித்து வரக்கூடிய ஒரு காட்சிகளையும் காண முடிந்தது. அதோடு அப்பகுதியில் இருக்கக்கூடிய இரும்பு கடை ஒன்றில் தூங்கி கொண்டிருந்த காவலாளி மீது சிசிடிவி வாகனத்தை கொண்டு மோதக்கூடிய நிலையில நல்வாய்ப்பாக தப்பிய காவலாளி நம்மிடம் அவர் உயிர் தப்பிய நிலையில் நம்மிடம் பேசினார். கட்டிடங்கள், மரம், பேரிகார்டர் என சாலை முழுவதுமாக சிசிடிவி இயந்திரத்தை வைத்து அவர் மோதிய விபத்து ஏற்படுத்திய இப்பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பாக ஒரு சூழ்நிலையே இருக்கிறது. அவரை துரத்தி சென்று தொடர்ந்து சிசிடிவி வாகனத்தை இயக்கியவாறு அந்த வாகனத்தை சேதப்படுத்திய சிறுவனின் ஆட்டோக்கள் மீது மோதி நின்ற நிலையில சிறுவனை பொதுமக்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சிறுவனிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள். மது அல்லது கஞ்சா உள்ளிட்ட போதை வகையை பயன்படுத்தியிருப்பதும் சிறுவன் பயன்படுத்தியதும் தெரிய வருகிறது. தற்போது சிறுவனிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர் மோதி விபத்து ஏற்படுத்தக்கூடிய சிசிடிவி அதிர்ச்சி காட்சிகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி ராஜ்குமார், உங்க தகவல்களுக்கு.